Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல எல்லாரோட ஃபேவரட் ரெசிபியான சேமியா பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை செய்யறது ரொம்ப சிம்பிள் தாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஆகிற டைம் அண்ட் இன்கிரிடியன்ஸ் கூட ரொம்ப குறைவு தான். நம்ம நார்மலா ரொம்ப வெரைட்டியான பாயாசம்லாம் செஞ்சிருப்போம். பட் இந்த பாயாசத்தை நம்ம ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம நெய்யில் திராட்சையும் முந்திரியும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக கடாயில் நான் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 10 போல முந்திரி பருப்பும் 5 பாதாம் பருப்பும் சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் நான் இப்போ கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கிறேன் 2 டீஸ்பூன். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம நெய்யில இருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம சேமியாவையும் வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்க, சேமியா நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் பால், நான் இதை காய்ச்சி ஆற வச்சின பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சேமியா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்து சேமியா வெந்துடும். இப்போ பாருங்க, சேமியா நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஊற்றின பால் கூட நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இதில் திரும்பவும் காய்ச்சின பாலை ஊற்றிக்கிறேன். நான் மொத்தமாக 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிக்குது. பாலும் நல்லா கொஞ்சமாக வத்தி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவுமே சர்க்கரை வந்து நம்ம சேமியா வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா சேமியா வேகாது. இப்போ பாருங்க, இதில் நான் 4 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரியும் உள்ள சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட நம்மளோட சேமியா பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான சேமியா பாயாசத்தை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.